Good morning everybody. Hi, I am Chandran. Now I'm a physical therapist. We பேச போற டாபிக் என்னன்னா muscle and stretching. Muscle ஏன் நம்ம பாடியில கிட்டத்தட்ட 40% ஆன பாடி weight பாத்தீங்கன்னா இந்த மசில் தான் நமக்கு தருது. நம்ம உடம்புல 650 மசில் இருக்கு. இந்த மசில் எப்படி அமைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான நாட்கள் மூலமா தான். நாட்கள் மீன்ஸ் ஃபைபர் சொல்லுவாங்க. நம்ம பாடியில மோஸ்ட் லார்ஜஸ்ட் மசில் பவர்ஃபுல் மசில் பாத்தீங்கன்னா நம்ம பட்டக்ல இருக்கிற குளூட்டியஸ் மேக்ஸிமஸ் மசில் தான். ஏன் கேக்குறீங்களா? இதோட ஃபங்க்ஷன் மூலமா தான். இது என்ன பண்ணும்னா நம்ம நிக்கும்போது புவியீர்ப்புக்கு ஆப்போசிட்டா நம்மள ஸ்டெடியா எரெக்டா பேலன்ஸா வச்சுக்கிறதுனால தான். நம்ம உடம்புல ஸ்மாலஸ்ட் மசில் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம உள்புற காதுக்குள்ள இருக்கிற ஸ்டெபிடியஸ் மசில் தான். ஏன்னா இது 1 மில்லிமீட்டர் சைஸ்ல தான் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா நம்ம கேக்குற சவுண்ட கண்ட்ரோல் பண்ணி அனுப்புறதுனால தான். நம்ம மசில் மோஸ்டா பேக்ஸா தான் வர்க் பண்ணும். எப்படி கேக்குறீங்களா? இப்போ என்னோட கை இருக்கு, நான் இதை ஃப்ளெக்ஸ் பண்றேன். ஃப்ளெக்ஸ் பண்ணும்போது என்னோட பைசெப்ஸ் டிராகிங் மசில் பாத்தீங்கன்னா கண்ட்ராக்ட் ஆகும். என்னோட ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் பாத்தீங்கன்னா லென்தன் ஆகும். இந்த கான்செப்ட்ல தான் மோஸ்ட் ஆஃப் தி மசில்ஸ் யூஸ் ஆகும். 3 டைப்ஸ் ஆஃப் மசில்: ஸ்கெலெட்டல் மசில், ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில். ஸ்கெலெட்டல் மசில் எங்கெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா போன்ஸ் அண்ட் ஜாயிண்ட்ஸ்ல தான் சுத்தி இருக்கும். இது வால்ட்ரி மசில் சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்யும் போது தான் இந்த மசில் கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்சேஷன் ஆகும். ஸ்மூத் மசில் இது எங்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம உள்ளுறுப்புல இருக்கும். இன்டர்னல் ஆர்கன்ஸை கவர் பண்ணி இருக்கிறது. லைக் ஸ்டொமக், இன்டெஸ்டைன், பிளாடர், யூட்ரஸ், ஆர்டரிஸ் இந்த மாதிரி இடத்தை கவர் பண்ணியிருக்கோம். இது நார்மலாவே வேலை செய்யும். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமையும் யூஸ் பண்ணும். கார்டியாக் மசில் இது பாத்தீங்கன்னா நம்ம இதயத்தை சுத்தி இருக்கும். இதோட வேலை பாத்தீங்கன்னா ஹார்ட்டோட பம்பிங்கும் அண்ட் பிளட் சர்க்குலேஷனும் தான். மசிலையும் போனையும் ஜாயின் பண்றது பாத்தீங்கன்னா டெண்டான் சொல்லுவாங்க. தமிழ்ல தசைநார். நம்ம மசிலோட growthக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம எந்த அளவுக்கு புரோட்டீன் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மசில் growth கிடைக்கும். நமக்கு several types of protein இருக்கு. ஆக்டின், மயோசின், ட்ரோபோனின், ட்ரோபோமைசின். ட்ரோபோனின் அண்ட் ட்ரோபோமைசின் தான் பாத்தீங்கன்னா மசிலோட கண்ட்ராக்ஷனுக்கும் ரிலாக்சேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்ட்ரெச்சிங் இஸ் a form of physical exercise. ஒரு தசை அல்லது ஒரு தசைநார விரிவடைய வைக்கிறது தான் ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவோம். இது எப்பெல்லாம் பண்ணலாம் பாத்தீங்கன்னா மசில் ஸ்டிஃப்னஸ், ஸ்பாசம், டைட்னஸ், பெயின் இந்த மாதிரி டைம்ல பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இன்க்ரீஸ் பண்ணும். உங்க போஸ்டர் பாத்தீங்கன்னா பிரிஸ்கா வச்சுக்கும். மசில் சோர்னஸ் இருந்தா அது கம்மி பண்ணும். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா நீங்க எஃபிஷியன்ட்டா பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு பேசிக்கா இருக்கிற செல்ஃப் ஸ்ட்ரெச் சொல்லி தரேன். மேஜர் மசிலுக்கு, நெக் மசிலுக்கு, ஷோல்டருக்கு, செஸ்ட்டுக்கு, லோ பேக்குக்கு அண்ட் லெக்ஸுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெச் இது எப்படி செய்யணும்னு நான் வச்சு சொல்லி காட்டுறேன். உங்க ஷோல்டரை ஈவனா வச்சுக்கோங்க. உங்க கழுத்தை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. உங்க கழுத்தை நீங்க வலது பக்கமா சாய்க்கும் போது லெஃப்ட் ஷோல்டரை லிஃப்ட் பண்ணாம பாத்துக்கோங்க. அதே போல உங்க கழுத்தை இடது பக்கமா சாய்க்கும் போது ரைட் ஷோல்டரை லிஃப்ட் பண்ணாம பாத்துக்கோங்க. நான் இது எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க செய்யும்போது நீங்க ரைட் சைடு ஃப்ளெக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்க லெஃப்ட் சைடுல பெயினா இருக்கும். நீங்க லெஃப்ட் சைடு ஃப்ளெக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்க ரைட் சைடு பெயினா இருக்கும். ஏன் இந்த பெயின் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மசில் டைட்னஸ், ஸ்பாசம், ஸ்டிஃப்னஸ் இதனால தான். நீங்க டெய்லி வீக்லி thrice or twice பண்ணும்போது இந்த பெயின் ரிலீஃப் ஆயிடும். இது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணணும். நீங்க ஸ்ட்ரெச் பண்ணும்போது 10 செகண்ட்ஸ் கேப் விடணும். ஆல்டர்னேட் சைடா நீங்க மாத்தி மாத்தி பண்ணுங்க. ஷோல்டர் ஸ்ட்ரெச் இது எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க ரைட் ஹேண்ட் எடுத்து ஷோல்டர் லெவல்ல லெஃப்ட் ஹேண்டுக்கு தள்ளிக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து எல்போ பிரஷர் கொடுங்க. மாடரேட் பிரஷர் கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். அதே போல லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் சைடுக்கு தள்ளிக்குங்க. உங்க ரைட் ஹேண்ட் எடுத்து எல்போ மேல வச்சு மாடரேட் பிரஷர் கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல ஷோல்டர் மசில் ஸ்ட்ரெச் ஆகும். 30 செகண்ட்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. 10 செகண்ட்ஸ் இன் பிட்வீன்ல கேப் விடுங்க. ஆல்டர்னேட் ஹேண்டா மாத்தி பண்ணுங்க. 3 செஸ்ட் ஸ்ட்ரெச் இது எப்படி பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. உங்க செஸ்ட பிராடா வச்சுக்கோங்க. உங்க அப்பர் பேக் மசில ஸ்குவீஸ் பண்ணுங்க. உங்க ரெண்டு கையும் பாத்தீங்கன்னா பின்புறமா கோர்த்துக்குங்க. இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க மூச்சை டீப்பா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. சில பேரால அவ்வளவு பிளெக்சிபிலிட்டி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கையை கோர்க்க முடியாது. அவங்க கையை கோர்க்க முடியலன்னா பரவாயில்ல, உங்களால எவ்வளவு முடியுமோ கையை பின்னாடி கொண்டு போய்க்குங்க. இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களோட பெக் மேஜர் அண்ட் மைனர் மசில் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நம்பர் 4 குவாட்ரைசெப் ஸ்ட்ரெச்
இது எப்படி செய்யணும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நீங்க உங்க வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணணும்னா உங்க இடது கையை வால் மேல பிளேஸ் பண்ணிக்கோங்க. விண்டோ இருந்தா விண்டோவை பிடிச்சிக்கோங்க. உங்க வலது காலை ஃபுல்லா உங்க கையால மடக்குங்க. 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் விடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெச் பண்ணும்போது ரைட் ஹேண்ட பிளேஸ் பண்ணுங்க வால்ல ஆர் விண்டோல பிடிச்சிக்கோங்க. இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க லெக்ல பெயின் வரும், ஃப்ரண்ட் தைஸ்ல. இது ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்க மசில் டைட்னஸ்னால தான் வருது. நீங்க இது ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் நடக்க முடியும், ரொம்ப நேரம் நிக்க முடியும் உங்களால. நம்பர் 5 லோ பேக் ஸ்ட்ரெச். இது எப்படி செய்யணும்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நார்மலா படுத்துங்க ஒரு ஃப்ளோர்ல. படுத்துட்டு உங்க இடது காலை உங்க இடது செஸ்ட் வரைக்கும் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு உங்க ரெண்டு கையால பாத்தீங்கன்னா பிரஷர் கொடுங்க. 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. அட் தி சேம் டைம் உங்க வலது காலை மடக்க கூடாது, ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும். அது 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இடது காலை ஸ்ட்ரைட் ஆக்கிட்டு வலது காலை வலது செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. ரெண்டு கை மூலமா பிரஷர் தாங்க 30 செகண்ட்ஸ். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா 3 டைம்ஸ் பண்ணுங்க. டிரைவர்ஸ், ரொம்ப நேரம் பைக் ஓட்டுறவங்க, ஒரே இடத்துல நின்று வேலை செய்யறவங்க, உட்காந்துட்டு வேலை செய்யறவங்க, உங்களுக்கு எல்லாம் பெயின் வந்ததுன்னா நீங்க இந்த ஸ்ட்ரெச் பண்ணலாம். கிராஜுவலா உங்களுக்கு பெயின் ரெடியூஸ் ஆகும். சொன்ன ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஹெல்த் இண்டிவிஜுவலா இருந்தீங்கன்னா 2 ல இருந்து 3 வாட்டி பண்ணுங்க வாரத்துல. இல்ல எனக்கு பெயின் இருக்குன்னா வாரத்துல 4 நாள் கூட பண்ணலாம். ஜிம்முக்கு எல்லாம் போறவங்களா இருந்தா ஆஃப்டர் ஒர்க் அவுட் டெய்லி பண்ணலாம். தேங்க்யூ சோ மச்.